ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூடாக்கு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? வெயிலோட தாக்கத்துலேருந்து செடியை காப்பாற்றுறதுக்காக நம்ம மூடாக்கு பயன்படுத்த போகிறோம். மூடாக்குனா என்ன, இதை என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, இதை செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூடாக்குனா என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷில் இதை மல்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு மண்ணோடைய மேல் பரப்பை மூடி வைக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் மூடாக்கு. இதில் பலவிதமாக நம்ம பிரித்து மூடாக்கு தயாரிக்கலாம். தழை மூடாக்கு நம்ம செடிகள்லாம் கட் பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த பச்சை தழைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஜாடிகளில் மேல்புறமாக போட்டு வைக்கிறது தழை மூடாக்கு. சருகு மூடாக்கு நம்மளுடைய வீட்டில் மரம் இருக்கும், அதுலேருந்து இலைகள்லாம் கொட்டி அது வேஸ்ட்டாக போகுது இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஜாடிகளில் போடுறது பார்த்திங்கன்னா சருகு மூடாக்கு. தேங்காய் உரிக்கும் போது அந்த மட்டைகள் இருக்கு இல்லையா, அதை அடுக்கி வச்சோன்னாலும் அதுவும் ஒரு மூடாக்கு தான். அதுக்கப்புறம் கரும்பு சக்கைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சும் மூடாக்கு போடலாம். உயிர் மூடாக்கு. உயிர் மூடாக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக இப்போ ஒரு செடி நடுறோன்னு வச்சுக்கோங்களேன். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்த ஒரு பெரிய செடி பக்கத்தில் வைப்போம் இல்லையா, அது பேர் உயிர் மூடாக்கு. அதே மாதிரி வீட்டு தோட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லை கூட வச்சு மூடாக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி கல்லுங்கள்லாம் இந்த மரத்தை சுற்றி போடும்போது அதிகமாக நம்ம தண்ணி விட தேவையில்லை. அதே மாதிரி அதில் அந்த களை செடிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முளைக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மழை நாளில் அது நல்ல தண்ணியை சேகரித்து வச்சுக்கும். ரெகுலர் தண்ணி நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ இதே நம்ம குரோட்டன்ஸ் செடிலாம் இப்போ அழகுக்காக வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே கூழாங்கல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் பாருங்கள், அது கூட ஒரு மூடாக்கு தான். இன்றைக்கி நான் சருகு மூடாக்கு தான் பயன்படுத்த போகிறேன். ஸோ இதனால் நான் வேப்பிலை இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். வேப்பிலை பச்சையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இலை உதிர் காலம் தான், நம்மளுக்கு நிறைய மரத்தில் இலைகள்லாம் உதிருது இல்லையா, அதை எடுத்து வச்சு நல்லா காய வச்சுடுங்க. ஸோ அதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி காஞ்ச இலைகளோ இல்லை பச்சை தழைகளோ இந்த ஜாடிகள் மேலே போடும்போது என்னென்னலாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் ஆவியாகிறத குறைக்கும். நம்ம ரோ பேக்கில் தான் வச்சு வளர்க்குறோம். இதுவே வீட்டு தோட்டம்னா கூட கொஞ்சம் வெயிலெலாம் தாங்கும். பட் நம்ம மாடி தோட்டத்தில் டைரக்ட் வெயிலில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம க்ரோ பேக்கில் அந்த தண்ணி ஆவியாக சீக்கிரமாக போயிடும், எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்ச்சிங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம ஜாடிகளில் சுற்றி போட்டுக்கிட்டு வரும்போது இந்த களை செடிகள்லாம் இருக்கு இல்லையா, தேவையில்லாமல் புல்லுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முளைக்காது. ஸோ நம்ம மல்ச்சிங் போடுறதுக்கு முன்னாடி, மூடாக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதில் ஏதாவது தேவையில்லாமல் புல்லுலாம் முளைச்சிருந்தது, ஏதாவது செடிகள்லாம் முளைச்சிருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிடுங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மூடாக்கு போடணும். ஸோ இந்த இலைத்தழைகள்லாம் அந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி அமையும். ஸோ இதனாலேயும் அந்த நீர்லாம் குறையறத கட்டுப்படுத்தும். நம்ம செடிகளுக்கு 2 வேளையும் தண்ணி கொடுக்கறத கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்ம 3 வேளை கூட தண்ணி கொடுத்தாலும் செடிகளுக்கு பத்தாது. பட் இந்த மாதிரி போட்டிருக்கும் போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலே பார்த்திங்கன்னா போதுமான அளவாக இருக்கும். இந்த மாதிரி மூடாக்கு போடுறதுக்கு வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ விவசாய நிலங்கள்லாம் மூடாக்கு போடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மல்ச்சிங் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளாஸ்டிக் கவர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை விரிச்சிட்டு அதில் ஹோல்ஸாக போட்டு அதில் பிளான்ட்ஸ்லாம் வைப்பாங்க. இது மூலமாக அவங்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய நீர் எவாப்ரேட் ஆகிறது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் களைச்செடிகள்லாம் தேவையில்லாமல் வரத்தை கம்மிப்படுத்தும். ஸோ இது பார்த்திங்கன்னா மண்ணில் ஒரு கூடாரம் மாதிரி அமைஞ்சு நம்மளுடைய மண்ணை நல்லா வளமான மண்ணாக வச்சுக்கும். கடைசியில் இந்த இலைத்தழைகளே மக்கி நம்மளோட செடிகளுக்கு பார்த்திங்கன்னா உரமாகவும் மாறிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வெயில் நாளில் உங்களோட செடிகளுக்கு மூடாக்கு போடுங்க. செடிகளை வெயிலிருந்தும் காப்பாற்றலாம். அதே மாதிரி நம்மளோட தொட்டிகளில் களை செடி வரத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் மக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை மூடாக்காக போட்டு விடுங்க. நம்மளோட செடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.